பாகிஸ்தான் நினைச்ச மாதிரியே இங்கிலாந்து நியூசிலாந்தை வீழ்த்திட்டாங்க. இப்ப பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அத சொல்லுங்க. இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஸ்ரீலங்கா கூட இன்னைக்கு நடக்க போற மேட்சை வின் பண்ணணும். வின் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. பாகிஸ்தான் மிகப்பெரிய மார்ஜின்ல வின் பண்ணணும். இப்ப இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீலங்காவை 65 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தணும். இதே செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா எவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்தாலும் அதை 13 ஓவர்ல சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி சேஸ் பண்ணா மட்டும்தான் பாகிஸ்தானால செமிஃபைனலுக்கு போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருங்க. ஆனா உண்மையிலே இந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்தா பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போறது பெரிய சிரமமா இருந்தாங்க தெரியுது. இதை சொன்ன உடனே ஒரு சில பேர் ஏங்க இப்படி சொல்றீங்க? பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை ஹெவி மார்ஜின்ல வீழ்த்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இவங்க 2 பேருமே ஒரே பொசிஷன்ல தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 2 மேட்ச் தான் மோசமா தோத்துருக்காங்க. இதுல ஒன்னு நியூசிலாந்து கூட ஒன்னு இங்கிலாந்து கூட 2 டீம் கூடயுமே 51 ரன் வித்தியாசத்துல 61 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட டீம் கூடயே ஸ்ரீலங்கா அவ்வளோ பெரிய மார்ஜின் வித்தியாசத்துல தோக்கல. இப்படி இருக்கும்போது இந்த T20 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் அப்படி ஒன்றும் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை அவ்வளோ பெரிய ரன் வித்தியாசத்துல வீழ்த்துவாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. ஆனா இது நடக்காம போகலாம் வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேற லெவலா விளையாண்டாங்க அப்படின்னா இதுவும் சாத்தியமாகும். இது சாத்தியமாகணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஜிம்பாப்வே கூட வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் பொழந்து கட்டினாங்க, அது மாதிரி ஒரு 250 ரன்னுக்கு மேலே எடுத்து ஸ்ரீலங்காவை கம்மியான ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கம்மியான ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி அதை 13 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு பக்கம் சிக்கலாக தெரியுது. ஆனால் இதையெல்லாம் மீறி பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை வீழ்த்துவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா கடந்த 2 மேட்ச்லையுமே பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கான்ல வந்திருக்காங்க. இதனால எப்படியாவது பாகிஸ்தானை வீழ்த்தி ஒரு ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஒரு எதிர்பார்த்து வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் வீழ்த்துறது அப்படின்றது ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்காவுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால ப்ரெஷர் இல்லாம நாங்க எப்படியாவது பாகிஸ்தானை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழு பலத்தை இன்னைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி காட்டும்போது பாகிஸ்தான் ஒரு ப்ரெஷரோட செமிஃபைனலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது பாகிஸ்தான் சில மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தானோட செமிஃபைனல் வாய்ப்பு நிறைவேறுமா, பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.